ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஐயோ உப்மாவா அப்படின்னா முகம் சுளிக்கிறாங்களா? இனிமேல் அந்த டென்ஷனுக்கு வேலையே இல்லைங்க. அந்த உப்மா தான் கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுங்க, யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் பிரியாணி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் கம்மியான குவான்டிட்டியில் தான் செஞ்சுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக செய்கிறீங்க, அதிக நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற குவான்டிட்டிஸில் இந்த எல்லா பொருளையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் பை ஒன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்து வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி கொஞ்சம் உண்டுநாப்பில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சென்டராக கட் பண்ண பச்சை மிளகாய் 5 எடுத்திருக்கேன் காரத்துக்கு. இப்போது பீன்ஸு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கையளவுக்கு. 2 முழு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இது கூட ஒரே ஒரு பட்டை, 1 கிராம்பு, இது போதுமானதுங்க. ரொம்ப மசாலா மாதிரி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 7 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதெல்லாம் தான் தேவையான பொருள். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கடாயோ குக்கரோ எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சுக்க போகிறேன். குக்கர் சூடானதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயங்க, நீங்கள் கிச்சடியோ இல்லை சாதாரணமாக நீங்கள் கிச்சடி செய்யாமல் ரவை செஞ்சாலும் சரி, தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். கண்டிப்பாக ஒரு புதுவிதமான சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உள்ளங்கை அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சு இந்த முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொரிய விட வேணாம். அடுத்தது கடுகு ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன், ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டை 1 கிராம் சொன்னேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இஞ்சி கொஞ்சம் உண்டுநாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க, செரிமானத்துக்கும் நல்லது. இப்போது பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 15 to 20 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணி செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனுக்கு வரணும்லாம் கிடையாதுங்க, லைட்டாக அது வணங்கினா போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக வணங்கிருச்சு. ஸோ நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டு பீன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கேரட் பீன்ஸுக்கு தேவையான அளவு மட்டும் நான் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா உப்புமாவுக்கு டோட்டலாக ஆட் பண்ண வேண்டியது, நான் கடைசியாக உப்பு ஆட் பண்ணிப்பேன். இது கூடவே 2 தக்காளி, குட்டியான தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாம் நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நான் இந்த டம்ளர், குட்டி டம்ளரில் 2.5 டம்ளர் ரவை எடுத்திருக்கேங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வறுபடணும், இந்த காய்கறியோடு சேர்ந்த மாதிரி. நல்லா வறுத்தரலாம். இப்போது பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இன்னொரு பாத்திரத்தில் நான் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க போகிறேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே குக்கரில் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணிங்கிற விதத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் அதுக்கேற்ற குவான்டிட்டியில் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தண்ணியில் நம்ம கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு
கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா தண்ணி கொதி எடுத்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வறுத்து ரவை, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ குக்கரை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்து சர்வ் பண்ணுங்கள் சட்னியோட. அப்படியே அந்த சட்னி கிச்சடி செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.